காட் உங்களை பார்க்கல எனக்கு ரொம்ப சந்தோஷம். கர்த்தர் ஒவ்வொரு நாள் பெரிய ஆச்சரியமான காரியங்களை செய்து கொண்டிருக்காரு இந்த மிஷினரி யாத்திரையில். ஸோ எனக்காக நீங்கள் அனைவரும் ஜெபம் பண்ணிட்டுருக்கீங்க, எனக்கு ரொம்ப சந்தோஷம். தொடர்ந்து ஜெபிங்க, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. ஸோ குறிப்பாக சொல்ல போனால் என்னோடய பயணத்தை குறித்தான விவரங்களை நீங்கள் மற்றவங்களுக்கு தெரியப்படுத்தலாம். இந்த வீடியோஸை மற்றவங்களுக்கு நீங்கள் ஷேர் பண்ணலாம். ஸோ கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஒரு காரியத்தை மட்டும் நான் சொல்ல ஆசைப்படுகிறேன். ஒரு நாளைக்கு ஒரு ஏழையான ஒரு மனிதர் ஒரு ட்ரெயினில் பயணம் பண்ணி கொண்டே இருந்தார். அப்போ அவருக்குள்ளாடி ஒரு பாரம், நான் எப்படியோ சுவிசேஷத்தை சொல்லணும்னு சொல்லிட்டு அங்கே அந்த ட்ரெயினில் பயணிக்கும்போது அநேக பயணிகள் பயணித்து கொண்டிருந்தாங்க. அதில் எழும்பி சத்தமாக பிரசங்கம் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. இயேசு உங்களை நேசிக்கிறார், இயேசு சீக்கிரமாக வரப்போகிறார், மனம் திரும்புங்களேன் என்று சொல்லிட்டு. அப்போது அங்கே இருந்ததில் ஒரு சகோதரி அவங்க பையனோடு ட்ராவல் பண்ணிகிட்டே இருந்தாங்க. அந்த சகோதரி எழும்பி அந்த பெரியவரை பார்த்து, அந்த எளியவரை பார்த்து சொல்கிறாங்க, கத்தாதீங்க, எதுக்கு கத்துறீங்க, நீங்கள் உங்கள் வாயை அடிச்சுட்டு உட்காந்துருங்க, எல்லோரும் வாயை அடிச்சுன்னு உட்காந்துருக்காங்க, நீங்கள் மட்டும் ஏன் உங்கள் இதை கத்திக்கிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு அந்த மனிதரை பார்த்து இந்த சகோதரி கத்த ஆரம்பித்தாங்க. ஸோ அந்த முதியவர் கொஞ்சம் உட்கார்ந்தார். திரும்பவும் கொஞ்ச நேரம் கழித்து ஆத்மா பாரம் திரும்ப அவருக்குள்ளாடி திரும்ப எழும்பி ஏசு பிரசங்கம் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. ஏசு உங்களை நேசிக்கிறார், ஏசு சீக்கிரமாக வரப்போகிறார், மனம் திரும்புன்னு சொல்லிட்டு. அதே சகோதரிக்கு ரொம்ப கடுப்பு. இப்போ எழும்பி இந்த முதியோர் பக்கம் வந்து இந்த முதியோரை கடகடான்னு அடிக்க ஆரம்பித்தாங்க. அடித்த அடியில் அந்த முதியோர் கீழே விழுந்துட்டார். கீழே விழுந்த போதிலும் இந்த சகோதரிக்கு ஆத்திரம் அடங்கலை, காலால் எட்டி மிதிச்சுக்கிட்டே இருக்காங்க. அப்போ பக்கத்து சீட்டில் அந்த சகோதரியுடைய மகன் இருக்கிறான். அவன் சொல்கிறான், அம்மா முதியோரை அடிக்கிறத நிப்பாட்டுங்க, இயேசு அவரை பேச சொல்லியிருக்காரு, இயேசு அவரை பேச சொல்லியிருக்காரு, இயேசு அவரை பேச சொல்லியிருக்காரு, அதனால தான் அவர் பேசிக்கிட்டு இருக்கிறாரு சொல்லிட்டு அந்த அம்மாவை அந்த பையன் சொல்கிறான். சொன்ன மாத்திரத்தில் எங்கள் அம்மா அழ ஆரம்பித்தாங்க. அழுறாங்க. இது வரைக்கும் அந்த முதியோரை மிதித்த அந்த சகோதரி இப்போ அழ ஆரம்பிக்கிறாங்க. முதியோருக்கு ஒன்றுமே புரியல, எதுக்காக அழுறாங்கன்னு சொல்லிட்டு. அந்த முதியவர் இந்த அடிப்பட்டதெல்லாம் சரி என்னால் கூட பார்க்காம மற்றவர்களை மன்னிக்கணும்ல, ஒரு கண்ணத்தை அறிந்தால் மறு கண்ணத்தை காட்டிவிடும், அப்படி தான் அவங்க சொல்லி கொடுத்துருக்காரு. ஸோ அந்த சகோதரி பக்கத்தில் போய், ஏமா நீங்கள் அழுதுட்டுருக்கீங்க, இவ்வளோ நேரம் என்ன அடிச்சுக்கிட்டு இருந்தீங்க, திடீர்னு என்னாச்சு, ஏன் அழுகிறீங்கன்னு கேட்டால், என்னுடைய பையன் இது வரைக்கும் பேச மாட்டான், பிறந்தலேருந்து இது வரைக்கும் பேச மாட்டான், ஆனால் இப்போ அவன் சொல்கிறான் இயேசு தான் பேச சொன்னார், அதனால தான் நீங்கள் பேசிகிட்டு இருக்கீங்கன்னு சொல்கிறான் அப்படின்னு. அந்த இயேசு உண்மையான தேவன் சொல்லிட்டு அந்த அற்புதத்தை அந்த சகோதரி பெற்றுக்கொண்டாங்க. என் அன்பான தேவ ஜனமே, இந்த கதையிலேருந்து ஒரு காரியத்தை மட்டும் நான் சொல்ல ஆசைப்படுகிறேன். இயேசு எங்கே உங்களை இயேசு ஆண்டவர் வந்து பிரசங்கிக்க சொல்கிறாரோ, எங்கே இயேசுன அன்பை சொல்கிறாரோ அங்கே நீங்கள் பிரசங்க, இயேசுடைய அன்பை கொடுத்து சொல்லுங்கள். இன்றைக்கி நீங்கள் மௌனமாக இருந்தீங்கன்னா என்னைக்கு மௌனமாக தான் இருக்க போகிறீங்க. இன்றைக்கி நீங்கள் வாயை திறந்தீங்கன்னா அநேக நாட்கள் உங்கள் வாய்கள் திறக்கப்படும். இயேசுடைய ஆசீர்வாதங்கள் மூலமாக அநேகர் விடுதலை ஆவார்கள், அநேகர் ரட்சிக்கப்படுவார்கள், அநேக மனம் திரும்புவார்கள். ஆத்தும பாரம் ரொம்ப முக்கியமானது. அந்த ஆத்தும பாரத்தோடு நீங்கள் ஊழியங்க செய்யுங்க. இரவும் பகலுமாக ஓடிட்டு இருக்கிறேன், வீடை விட்டு, என் பையனை விட்டு, என் மனைவியை விட்டு, எல்லாத்தையும் விட்டு இரவும் பகலுமாக ஓடிட்டு இருக்கிறேன். ஒரே ஒரு காரணத்தான் தான், எந்த பாவையும் கெட்டு போனுடைய சித்தமானதால் எல்லாரும் பரலோக ராஜ்யத்தை வருகின்ற ஒரே ஒரு எண்ணத்தோடு, ஒரு தாரகம், ஒரு பாரத்தோடு ஓடிக்கொண்டிருக்கேன். இந்த ஊழியங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். இந்த மாதனுடைய எல்லா காரியத்தினுடைய ஊழியனுடைய தேவைகளுக்காக நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை பெரிய காரியங்களை செய்வாராக. உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். உங்களுடைய குடும்பம், உங்களுடைய ஊழியங்கள், உங்களுடைய திருச்சபைகள் எல்லாவற்றுடைய தேவைக்காகவும் கர்த்தர் தேசத்தில் ஒரு பெரிய காரியங்களை செய்ய வேண்டும். அதற்காக நான் தொடர்ந்து ஜெபம் பண்ணி கொண்டே இருக்கிறேன். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. எப்பொழுதும் விழித்திருந்து ஜெபிங்கள் என்று பரிசுத்த வேதம் தெளிவாக சொல்கிறது. விழித்திருந்து நாம் ஜெபிக்க வேண்டிய ஒரு காலகட்டத்தில் நம்ம இன்றைக்கி இருந்து கொண்டு இருக்கிறோம். தொடர்ந்து நம்ம ஜெபிக்கணும். ஜெபிக்க தான் ஒரு பெரிய ஒரு மாற்றத்தையும் ஒரு பெரிய எழுப்புதையும் நம்ம தேசத்தில் நம்மளால் பார்க்க முடியும். இயேசுவால் கூடாத காரியங்கள் ஒன்றுமில்லை. அற்புதங்கள் செய்கிற ஆண்டவர் இன்றைக்கும் ஜீவித்து கொண்டிருக்கார். அநேக இடங்களில் பல மாற்றங்கள் உருவாகி கொண்டே வருகிறது. போகிற இடங்களெல்லாம் சுவிசேஷ வாசல்கள் திறக்கப்பட்டு கொண்டே வருகிறது. எங்கெல்லாம் சுவிசேஷம் அறிவிப்பதற்காக ஆண்டவர் என்னை பயன்படுத்துகிறாரோ அங்கெல்லாம் சுவிசேஷத்தை அறிவித்து கொண்டே இருக்கிறோம். ஒரு தனிநபர் ஆனாலும் சரி, ஒரு சிறு கூட்டம் ஆனாலும் சரி, ஒரு திருச்சபை ஆனாலும் சரி, எந்த பகுதிகள் ஆனாலும் சரி, ஊழியத்திற்காக எந்தெந்த இடங்களில் வாசல்கள் திறக்கப்படுகிறதோ அங்கெல்லாம் சென்று இயேசு நாமத்தை நாங்கள் தொடர்ந்து அறிவித்து கொண்டே வருகிறோம். என்னுடைய ஊழியங்களுக்காக நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய வேண்டும். இன்னும் அநேக கிராமங்கள், அநேக பட்டணங்களுக்கு நாங்கள் கடந்து செல்ல வேண்டும். அநேக இடங்கள் ஊழியம் செய்ய வேண்டிய ஒரு கால சூழ்நிலை நாம் வாழ்ந்து கொண்டே இருக்கிறோம். எனக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். ஸோ இனி வருகிற நாட்களில் பார்த்தீங்கன்னா காலநிலைகள் மாறப்போகுது.
இந்த குளிர்லேருந்து அதிகமான சூடான கிளைமேட்டில் மாறப்போகுது. ஸோ இந்த காலகட்டத்தில் சர்வே பண்ணுறது ரொம்ப கஷ்டமானது. ஆனால் இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்தின தேவன் என்னோடு இருக்கிறார். மேகஸ்தம்பமாக அக்கினி ஸ்தம்பமாக இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்தின தேவன் நிச்சயமாக என்னை வழிநடத்துவார் என்கிற ஒரு விசுவாசத்தோடு நான் ஓடிக்கொண்டே இருக்கிறேன். தொடர்ந்து ஜெபிங்கள். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக.